வணக்கம். முல்லை முருகன் வேலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொலம்பியாவில் பாடசாலை பேருந்து விபத்து, 17 பேர் உயிரிழப்பு. நாகாலாந்தில் பரவும் காட்டுத்தீ வான்வழியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை. நேட்டோவில் இணையும் நோக்கத்தை கைவிட்டது உக்ரைன், ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. மன்னிப்பு இல்லை, பிரேசிலில் வெடித்தது போராட்டம். இனி மொழி தடை இல்லை, கூகுளின் புதிய அறிமுகம். நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கொலம்பியாவில் மாணவர்கள் மற்றும் பெரியவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை பேருந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 17 பேர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து நேற்று அதிகாலை 5:40 அளவில் ரெமிடியோஸ் மற்றும் ஷரகோஷா ஆகியவற்றை இணைக்கும் வீதியில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பயணத்திற்கு பின்னர் கரீபியன் நகரமான டொலுவிலியிலிருந்து மெடலினுக்கு பேருந்து பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் ஆன்டிகுவெனோ உயர்நிலை பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்றதாகவும் ஆன்டிகுவியாவின் ஆளுநர் ஆண்ட்ரஸ் ஜூலியன் அவர் எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாணவர்கள் கடற்கரையில் தங்களின் பட்டமளிப்பு விழாவை கொண்டாடினர் என்றும் அவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு குறிப்பிட்டிருந்தார். நாகாலாந்தின் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை தொடர்ந்து 3வது நாளாக பற்றி எரிவதால் வான்வழியாக தீயை அணைக்கும் பணியை மேற்கொண்ட மீட்பு குழு இப்போ தயார் நிலையில் உள்ளது. பலத்த காற்று காரணமாக அருகில் உள்ள மலைப்பகுதிகளுக்கும் தீப்பிழம்பு பரவுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் கோமிமா மாவட்டத்தின் கொனோமா பகுதியை ஒட்டியுள்ள பள்ளத்தாக்கில் கடந்த 12ஆம் தேதி சிறிய அளவில் தீ ஏற்பட்டது. பலத்த காற்று வீசியதால் அங்குள்ள வனப்பகுதிக்கு தீ வேகமாக பரவியது. உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின்படி மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை மையத்தின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொண்டது. எனினும் மோசமான வானிலை காரணமாக அருகே உள்ள மலைப்பகுதிக்கும் தீ பரவியது. 3 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ கட்டுக்கடுங்காமல் பற்றி எறிவதால் வான்வழியாக தீயை அணைக்கும் பணியை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. வாகனங்கள் செல்ல முடியாத கரடுமுரடான பகுதியில் தீப்பற்றி எரிகிறது. இதை அணைக்க விமானப்படை உதவியை நாடியுள்ளோம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீ ஏற்பட்ட பகுதியிலிருந்து 4 மலையேற்ற வீரர்களை உள்ளூர் மக்கள் பத்திரமாக மீட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தீயை மூட்டிய போது தற்செயலாக விபத்து ஏற்பட்டதாகவும் தண்ணீர் எடுத்து அணைப்பதற்குள் தீ கட்டுக்கடங்காமல் பரவியதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் மலையேற்றத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மாநில அரசு சார்பில் வான்வழியாக ஆய்வு நடத்தப்பட்டதில் ஏராளமான வனப்பகுதியில் தீக்கிரையானது தெரிய வந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்டுள்ள பகுதியில் அரிய வகை தாவரங்கள் மற்றும் வன உயிரினங்கள் இருப்பதால் அவற்றை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கும்படி இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேட்டோ கூட்டணியில் சேரும் நோக்கத்தை உக்ரைன் கைவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதிமொழியாக அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெர்லினின் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இதை பதிவு செய்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவின் மிகவும் கொடூரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் சர்வதேச நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மருமகன் ஜாரெட் குஷ்னருடன் சந்திப்புகளை முன்னெடுப்பதற்காக ஜெர்மன் தலைநகருக்கு விமானத்தில் பயணித்த போது ஜெலன்ஸ்கி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நேட்டோ விவகாரம் ரஷ்யாவின் போர் நோக்கங்களில் ஒன்றையும் பூர்த்தி செய்கிறது. இருப்பினும் உக்ரைன் இதுவரை ரஷ்யாவுக்கு தங்கள் பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பதற்கு எதிராக உறுதியாக உள்ளது. ஜெலன்ஸ்கி மட்டுமின்றி மற்ற ஐரோப்பிய தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்காக ஜெர்மனிக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அதேவேளை நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு பதிலாக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பிற நட்பு நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைன் தரப்பு கோரியுள்ளதாகவும் தெரியப்படுத்தப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்ட 27 ஆண்டு சிறை தண்டனையை குறைக்கும் சட்டமுன் வரைவுகள் எதிர்ப்பு தெரிவித்து பிரேசில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேசில் கடந்த 2022 ஆண்டு நடந்த தேர்தலில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த போல்சனாரோ அதிர்ச்சி தோல்வியடைந்தார். தேர்தலில் நடந்த முறைகேடுதான் தன்னுடைய தோல்விக்கு காரணம் என குற்றஞ்சாட்டிய போல்சனாரோ புதிய அரசு அமைப்பதை தடுக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சித்தல், ஆட்சியை கவிழ்க்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளின் கீழ் போல்சனாரோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து வீட்டுக்காவலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போல்சனாரோ அர்ஜென்டினாவுக்கு தப்பியோட முயற்சித்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் போல்சனாரோவுக்கு 27 ஆண்டுகள் மற்றும் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனிடையே போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காலத்தை குறைக்கும் சட்டமுன் வரைவு பாரிஸில் நடைபெற்று கொண்டு இருந்தது. கீழ் சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த வரைவு மேல் சபையில் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தலைநகர் பிரேசிலியா உட்பட புளோரியானோ, போலிஸ், சல்வடோர், ரெசிப் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். மன்னிப்பு இல்லை என்று கோஷம் எழுப்பினர். மேலும் கீழ் சபையின் சபாநாயகர் ஹூகோ மோட்டோவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வெளியேற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதனால் பிரேசிலில் முக்கிய நகரங்களில் பரபரப்பான சூழல் பரபரப்பான சூழல் பரவி வருகிறது. கூகுள் நிறுவனம் தனது மொழிபெயர்ப்பு சேவையை மேம்படுத்தும் நோக்கில் ஹெட்ஃபோன்கள் வழியாக உண்மையான நேர மொழிபெயர்ப்புகளை வழங்கும் புதிய லைவ் டிரான்ஸ்லேட் பீட்டா அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் செய்தி மூலம் இயங்கும் இந்த அம்சம் பேசுவதரின் தொனி மற்றும் உணர்ச்சிகளை தக்க வைத்துக் கொண்டு மொழிபெயர்ப்பை வழங்குவதால் உரையாடல்களை புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஹெட்ஃபோன்களை பயன்படுத்தி செயலி லைவ் டிரான்ஸ்லேட் என்பதை தட்டுவதன் மூலம் வெளிநாட்டு உரைகள், திரைப்படங்கள் அல்லது உரையாடல்களை விரும்பி மொழிபெயர்ப்பு உடனே கேட்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் இது சிங்களம் உட்பட 70க்கும் மேற்பட்ட மொழிகளை ஆதரிக்கிறது. தற்போது இந்த பீட்டா அம்சம் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் இந்தியாவில் உள்ள ஆண்ட்ராய்டு சாதனங்களில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சேவையை 2026 ஆண்டில் iOS சாதனைகளுக்கு ஏனைய நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கூறுகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு முருவன் மீலோகை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் இந்த செய்தியிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருவன். நன்றி.